இப்போ நம்ம பார்க்குற சம் வந்து சம் நம்பர் 27. On March 31st, 2017, after the close of books of accounts, the capital amounts of R, S and M showed balance of rupees 24,000, rupees 18,000 and rupees 12,000 respectively. அப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாருங்களேன், எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 31st மார்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. சம் வந்து நம்ம பிறகு பார்க்கும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நம்ம கொடுத்துருக்க கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல். இட் வாஸ் லேட்டர் டிஸ்கவர்ட் தட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% had been omitted. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஒமிஷன் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The profit for the year ended March 31st, 12, அதாவது March 31st, 2017 amounted rupees 36,000. அதாவது ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்னர்ஸ் ட்ராஸ் ஹஸ் பின், அதாவது ஆர், எஸ் அண்ட் எம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், அதாவது டிராயிங்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 3,600 ஆர் எடுக்கிறாரு, எஸ் வந்து 4,500, மோகன் பொறுத்த வரைக்கும், அதாவது எம் பொறுத்த வரைக்கும் 2,700. ப்ராஃபிட் ஷேரிங் ஆஃப் ஆர், எஸ் அண்ட் எம் எப்படி பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 3:2:1 ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நமக்கு கேபிட்டல், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம எப்பொழுதுமே கண்டுபிடிக்கிறது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் கூட டிராயிங்ஸை ஆட் பண்ணி அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணி அதுக்கு அடுத்து ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்துடும். இப்போ தான் அந்த இதை தான் நான் வந்து இங்கே சம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட்டு முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஓப்பனிங் கேபிட்டல். இது வந்து ஆருக்கு உள்ளது, இது எஸ்ஸுக்கு உள்ளது, இது எம்முக்கு உள்ளது. 3 காலமாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ஆருக்கு 24,000, எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 18,000, அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் எம்முக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ருபீஸ் 12,000 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது டிராயிங்ஸ் அமௌண்ட்டு ஆட் பண்ணுறேன். டிராயிங்ஸ் அமௌண்ட் ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 3,600, அடுத்தது எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 4,500, அடுத்தது எம்முக்கு பொறுத்த வரைக்கும் 2,700. இப்போ 3த்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டேன். சம்மில் அடிஷ்னல் கேபிட்டல் இல்லை, அதனால் நான் நேரடியாக எங்கே வந்துட்டேன், ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டேன். ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் எந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 3:2:1 என்ற ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36,000. அதை ரேஷியோ வீதம் பிரித்து எடுக்கும் போது ஒரு ஆளுக்கு மட்டும் 3/6ன்னு சொல்லி பிரித்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து இவருக்கு வந்து 18,000, அவருக்கு பொறுத்த வரைக்கும் 12,000, அவருக்கு பொறுத்த வரைக்கும் 6,000. இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணனா அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டானா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸி. ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு 9,600. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ்னா 5%. கீழே போட்டுருக்கேன் பாருங்க. 9,600 × 5/100 எவ்வளோ அமௌண்ட்னா 480, 480 தான். அதுக்கடுத்து எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 525. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் எம்முக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 435. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சம்மில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கொஸ்டினில் ஆரம்பத்தில் 31st மார்ச்சில் அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்ததுனால அதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னா க்ளோசிங் கேபிட்டலாக அதை எடுத்துட்டீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம எப்பொழுதுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் சம்மில் கொடுக்கல, அதனால் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் எங்கே வரணும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வரணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்டெப்ஸ் வரும். க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டில் வந்து டிராயிங்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுக்காத காரணத்தினால நேரடியாகவே நீங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட்டு 36,000 ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க.
அந்த ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3:2:1 அந்த ரேஷியோ வீதம் பிரித்து கொடுக்கும்போது 18,000 ரூபா, 12,000 ரூபா அண்ட் தென் 6,000 ரூபா. அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கிடச்சி போச்சு. அந்த ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தோம் இந்த லாஸ்ட் சம்மில். அதுக்கு முன்னாடி 26 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இது மாதிரி பார்த்து முடிச்சிட்டோம். இது வரைக்கும் இந்த இது ஓவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது கேரண்டட் ஆரம்பிக்குது அடுத்த சம்லேருந்து. அந்த அடுத்த சம்லேருந்து கேரண்டட் வரும்போது அதை நம்ம படித்து பார்ப்போம். அதாவது சம் நம்பர் 28லேருந்து.